இன்னைக்கு சனிக்கிழமை, எப்படியாவது சாப்பிட்டாகணும், இல்லாட்டி உசுறு போயிடும். என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டுல, சரி ஒரு புளியானத்தை ரசத்தை வச்சுட்டு கோழியை போட்டு விரட்டி சாப்பிட்லான்ட்டு ஐடியா பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும், இந்த கோழியெல்லாம் எடுத்து மசாலா போட்டு வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் மசாலாவை ரெடி பண்ணணும். அதுக்குள்ளது இந்த எண்ணெயிலேயே போட்டுருவோம். ஏன் எண்ணெயை இது வேஸ்ட்டு பண்ணணும்? கோழி பொரிச்ச எண்ணெயிலே போட்டு வெங்காயத்தை தலையில் போட்டு பட்டை கிராம்புலாம் இலவுலாம் அள்ளி போட்டு காஞ்ச மிளகாவையும் போட்டாச்சு. போட்டு அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில பாக்கி வேலை பார்க்கணும். இஞ்சி பூண்டு போட்டு தயிர் போட்டு சாச்சாச்சு போங்க. அப்புறம் இடையில தான் இருக்குமே அடுப்பாங்கரையில் சின்ன சின்ன வேலையும் இருக்குமே. தக்காளியை வெட்டி போட்டாச்சு. இடையில வெட்டினது அது மசாலா. இதனால இது சொல்லவே இல்லை. இது தக்காளி, கொஞ்சம் பாதாம், முந்திரி, மசாலா போடல. இது மட்டும்தான் மசாலா இல்லாமல் போட்டு மசாலாவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சட்டியில் தூக்கி இதை தூக்கி கொட்ட வேண்டியது. கொட்டி போட்டு அதை கழுவி தலையில் ஊற்ற வேண்டியதான். புரிஞ்சா? லேசாக அதை வாட்டி சிம்மில் விட்டோம்னா அழகாக வெந்து சூப்பராக இருக்குது. சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததுக்கு ரசத்துக்கு வேலை பார்க்கணும். சட்டியை தூக்கி வச்சாச்சு. கடுவை போட்டார், பச்சை மிளகா போடுறாரு. போட்டுக்கிட்டீங்களே சவுண்டு படப்படான்னு சவுண்டு கேட்டுருக்கு. அந்த ரசத்தை கரைச்சி வச்சோம்மா, அதை எடுக்க பெரிய வேலை மாதிரி போய்க்கிறாப்புல. எவ்வளோ நேரம் கரைச்சி வர்றாரு. அதில் என்ன பண்ணால் உங்களுக்கு தெரியுமே, முழு மல்லி, ஜீரகம், மிளகு, பூண்டையும் போட்டு ரெடி பண்ணிட்டாப்புல. அதுலேயும் சீக்கிரட்டாக இருந்தாப்புல. கண்ணில் காட்டவே இல்லை. என்ன பண்ண, சரி ஜாப் செஞ்சு சாப்பிட்டு தானே ஆகணும். உணவு இல்லாட்டி மரணம். அதனால் போட்டு எல்லாத்தையும் காஞ்ச மிளகா போட்டாச்சு. காஞ்ச மிளகா தனியாக வரும். அதில் புளியை கரைச்சி தக்காளியை உடச்சி போட்டு முடிஞ்சிச்சு. சாப்பிட வேண்டியதான்.